ரோட்டு கடை காளான் செய்ய போகிறோம். அதுக்கு 200 கிராம் காளான் எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் கோஸு பொடிசாக கட் பண்ணது இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. காளான்லேயே தண்ணி விடும், அதனால் லேசாக தெளிச்சுக்கிடுங்க. நம்ம சில்லி பொரிக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். வடைச்சட்டியில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணியாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கிடுங்க. நல்லா பொரிச்சாச்சு. நல்லா வடிய வச்சு எடுத்துக்கலாம். காளான வறுத்தாச்சு. இனி மஞ்சூரியன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கிடுங்க. கட் பண்ணி வச்சா 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. போட்டு வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. கறி மசாலா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிடுங்க. நல்லா கலந்துட்டு 1 செம்பு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம பொரிச்சு வச்ச காளான் போட்டுக்கலாம். காளான் ரெடி ஆயிடுச்சு. இறக்கும்போது கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கிடுங்க. தூவி கலந்துக்கிடலாம். காளான் ரெடி ஆயிடுச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதை பிளேட்டிங்கில் போடலாம். இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுக்கிடுங்க. மேலே அப்படியே வெங்காயம் தூவிக்கிடுங்க. அப்புறம் லைட்டாக மல்லி இலை தூவி கலந்து சாப்பிட்டுக்கலாம். ரோட்டு சைடு காளான் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.